நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து போற போக்கில் சாமியை கும்பிட்டு போகலாம், சாமியை கும்பிட்டா எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்றதுக்கு போறாங்க. ஆனா அந்த சமயத்துல அங்க ஒரு நடக்கக்கூடாத விஷயம் நடந்துன்னு இருக்குங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களே, அவங்க கதையை முடிக்கிறதுக்கு ஒருத்தர் சதி திட்டம் பண்ணிருக்காங்க. கரெக்டாக அந்த மேனேஜரோ ரஞ்சிதமோ ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜேஸ்வரி எப்படி அவங்க கூட பிறந்த தம்பியை ஏமாற்றி இந்த நிலைமைக்கு வந்தாலும் இவனை நம்ம கரெக்டாக நம்ம கைக்குள்ளே போட்டு நம்மளுக்கு அதுவும் நம்ம கஷ்டப்பட்டு எஃபெக்டாக நம்மளுது நமக்கு ஆளுக்கு 10 லட்சமா என்ன கணக்கு இது? நம்ம இதை ஒத்துக்க கூடாது. கோடி கணக்கில் அடிக்கிறது அவ, ஆனா நம்மளுக்கு ஆளுக்கு 10 லட்சம் சில்லறையே தரா. இதை நம்ம விடக்கூடாது, நினைச்சதும் விடக்கூடாது. ஆமாம், நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இது எதனா ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இப்போ என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியோட ஆட்டத்தை இதோட முடிச்சிடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல ராஜேஸ்வரிக்கு லைட்டா அவங்க குடிக்கிற பாலில் நான் மயக்க மரத்தை கலந்து தந்துடுறேன். அந்த சமயத்தில் அவங்களுக்கே தெரியாமல் நம்ம கையெழுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எப்படி கையெழுத்து போடுவாங்கன்னு. அந்த இடத்துல அவங்களோட கையெழுத்து மட்டும் இல்லாமல் மறுபக்கம் ஃபிங்கரும் வச்சுருக்காங்க. அதனால நம்ம ஒரு ஃபிங்கரையும் அப்படியே எடுத்து அப்படியே அந்த இடத்துல அச்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, ரெண்டுமே நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபேக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம ரெஞ்சதும் ஒரு மிஸ்டேக் பண்ண போகிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தை அப்புறம் பார்க்கும். இது எல்லாமே பேசினது தான் நம்ம மல்லி ஒட்டு கட்டுறாங்க, வீடியோ எடுத்துறாங்க. ஆனால் இது எட்டு போய் ராஜேஸ்வரி கிட்ட காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம்லோ அந்த அளவுக்கு இவங்க கஷ்டப்படணும். எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் இவங்க ஈஸியாக எப்படி இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கலாம், நம்மளை எப்படியெல்லாம் அணுவணுமாக சித்திரவதை பண்ணி கஷ்டப்படுத்தினாங்க, அது எல்லாமே அவங்க படணும், அவங்க அனுபவிக்கணும். இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்றைக்குமே அவங்க இந்த மாதிரி யோசிக்கக்கூடாது. ஐயோ தப்பு பண்ணிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்க் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்மளை எதானே பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சா அடுத்த செகண்ட் நாம் இந்த ஆயுதத்தை கையில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை கடலினும் பெரிது கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோட இருக்காங்க. இந்த பொறுமை எத்தனை நாளைக்கு இருக்க போது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. நடக்க வேண்டிய நேரத்தில் ஆனால் எல்லாமே கரெக்டாக நடந்து முடிஞ்சிருங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நாம் ஒரு பக்கம் இந்த வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். அதே சமயத்தில் நம்ம ரஞ்சிதம் இருக்காங்கல்ல, அவங்களோட சதி திட்டத்தையும் மறுபக்கம் அந்த மேனேஜரையும் விஜய் கிட்ட போய் போட்டு காட்டுறாங்க நம்ம மல்லி. விஜய் பார்த்துட்டு நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அவங்க குடும்பம் அவங்க எதனா பண்ண போகிறாங்க, இதுக்கு மேலே நம்ம தள்ளிடக்கூடாது, அவங்க என்ன விதைச்சாங்களோ அவங்க தான் அவங்களுக்கு அறுவடையாக வருது, அதனால் நம்ம இதை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிட்ட விஜய் சொல்கிறாரு. இருந்தாலும் உங்கள் அக்கா ஏமாறக்கூடாது, உங்கள் அக்கா கிட்ட இருந்தாவது நான் நம்ம எப்பயோ ஒன்று இந்துன்னு போதுன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தின்னு போகிறது தவறான ஒரு விஷயம், நம்பிக்கை துரோகம். நம்மளுக்கும் நம்பிக்கை துரோகம் தான் பண்ணால் ஏன் அக்கா அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தில் நீ எதுவும் தலையிடாது மல்லி, இதனால் எதனா பிரச்சனை இருந்துச்சா நான் அப்புறம் உங்க கூட பேசவே மாட்டேன், இப்பயே சொல்லிட்டேன். அவங்க எப்படியானா போயிட்டு போகிறாங்க, அதை பற்றி இனிமேல் நம்ம கவலை வேணாம். நாம் எப்படி பொழைக்கிறது, நாம் எப்படி அடுத்த கட்ட போகிறது அப்படின்னு அந்த விஷயத்தை தான் நம்ம யோசிச்சாகணும். இனிமேல் இந்த விஷயத்தை யோசிக்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீ சொல்கிறது கரெக்டு தான், சரி ஓகே அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் யோசிக்க ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு பேச்சுன்னுக்கிறாங்க. சரி ஓகே, பேச்சாவே இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை பற்றி பாராட்டுறதுக்கு வார்த்தை இல்லைங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கரெக்டாக ஃபீல்டு போகிறாரு. அங்கே போயிட்டு அவரால் முடிஞ்ச எஃபெக்டெல்லாம் போடுறாங்க. ஆனால் அங்கே அவரை அலோவ் பண்ண மாட்டேன்னுறாங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நீங்கள் எந்த கம்பெனிக்கு வந்தாலும் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு எந்த ஒரு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு முத்திரை பதிய வச்சுட்டாங்க ராஜேஸ்வரி. எல்லாருக்கிட்டையும் ஆல்ரெடி ஃபோன் பண்ணி உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இதனால் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் வெரைட்டி தான் அடிக்க பார்ப்பாங்க. விஜய் தப்பாக நினைத்துக்காதீங்க, இருக்கிற சூழ்நிலை அதுதான், அதனால் நாங்களும் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, விஜய் இதை கேட்டதும் அப்போவே மல்லி சொன்னான், நான் தான் கேட்கல அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு இருக்காரு. சரி ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறார். ஏன்னா ஒரு பாதை அடைச்சா 100 பாதை திறந்துன்னு இருக்கும். அந்த ஒரு பாதையை நம்ம உட்காந்து பார்த்துன்னு இருந்தால் 100 பாதையும் அடைஞ்சு போயிருங்க. அதனால் அடுத்தடுத்த பாதையை தேடி 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 ஓடு 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 நிற்காம ஓடு 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 ஓடுன்னு ஓடினே இருக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் அடிக்க வேண்டிய அச்சீவ்மெண்ட்டை பார்த்து நம்ம ஓடின மாதிரி தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லுவாங்க. ஓடாமையும் ஜெயிக்கலாம், ஓடியும் ஜெயிக்கலாம், ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. அதுக்கான ஒரு முயற்சியில் தான் இப்போதைக்கு ஈடுபாட்டுன்னு இருக்காங்க. பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சா பார்க்கலாம் வாங்க. நம்ம விஜய் இருக்கார்ல, ராஜேஸ்வரியை பார்க்குறாரு ரோட்டில். அந்த சமயத்தில் ராஜேஸ்வரி இறங்கி, ஏன்டா தம்பி என் பேச்சை கேட்டுன்னு ஒழுங்கா நீ வீட்டில் இருந்தால் ஆக்கிமா, மல்லி மல்லி மல்லின்னு இந்த அக்காவில் வில்லி ஆக்கிட்ட பார்த்தியா, அதுதான்டா என் மனசு கஷ்டமாக இருக்குது. நீ மல்லியை ஒதுக்கி இருந்தா இந்த அக்கா உனக்கு வில்லியாக இருப்பனா, இந்த அக்கா அப்படியே பாசமலர் அம்மாவாகிட்டேன், வாழ்க்கை பூரா
இந்த சொத்தை நீயே அனுபவிச்சிருந்தப்ப ரஞ்சித்தை கல்யாணம் பண்ண சந்தோஷமா இருந்துக்கலாம். அதை விட்டு போய் ஒரு ஒன்றும் இல்லாததுல பார்த்து நீ கல்யாணம் பண்ண வந்தா நான் எப்படி ஏற்றுப்பேன்? அதான் ஒன்றும் இல்லாதவ என்ன அசிங்கப்படுத்துறாடா, என்ன இன்ஸ்டால் பண்ணுறா, என்ன இன்ஸ்டால் பண்ணுறாடா, அவளை சும்மா விட முடியுமா? அதுக்கு தான் சரியான நேரம் சரியான காலம் பார்த்து அச்சம் பாராட்டி அப்படியே சும்மா ஆடி போயிட்டா, கிடுகிடுத்து போயிட்டா. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் குறுக்க வருவாள், அவ கண்டிப்பாக வரமாட்டான். சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முரட்டத்தாமா இருக்காக. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே, கடவுள் மேல வாரத்தை போட்டு நம்ம உண்டு நம்ம வெளியுண்டு போனால் வாழ்க்கை ஒரு பக்கம் ஜம்மாயா ஜும்மாயா ஒரு பக்கம் இருக்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, சியோ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை. டாடா, பாய் பாய்.